வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட சாம்சங்கோட ஒரு வேற லெவல் பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. சாம்சங் கேலக்ஸி A14 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி A14 5G வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD + 90Hz டிஸ்பிளேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா, 50 MP மெயின் கேமரா, அப்புறம் 30 MP ஃப்ரண்ட் கேமரான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5000 mAh பேட்டரி, 15 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் வந்து சார்ஜர் தான் வந்து தூக்கிட்டாங்க, அதான் வந்து கொஞ்சம் சேடாக வந்து இருக்குது. சார்ஜர் கொடுத்துருந்தா இனிமேல் வந்து சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பேப்பர் ஒர்க்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. இப்போ கேஸ் இருக்கா? கேஸ் இல்லை, சாரி. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் S22 சீரீஸில் எப்படி அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து இருக்குது. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது இந்த பர்கண்டி கலரில். சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் Smartcafé Karur. சாம்சங் Smartcafé Karur சாம்சங்கோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் டீடைல் ஷாப். இங்கே பட்ஜெட் M சீரிஸ், F சீரிஸ் ஃபோன்ல இருந்து மிட் ரேஞ்ச் A சீரிஸ் ஃபோன்ல இருந்து ஃப்ளாக்ஷிப் S சீரிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சாம்சங் ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எல்லா சாம்சங் ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்புறம் கரூரில் இவங்க கிட்ட மட்டும் தான் சாம்சங்கோட Z Fold and Z Flip சீரிஸ் ரெடி ஸ்டாக்கோட அவைலபிளாக வந்து இருக்கு. Z Fold and Z Flip சீரிஸ் கூட பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சூப்பர். கடைசியா சாம்சங்கோட எல்லா அஃபிஷியல் ஆக்சரிஸ் இவங்க பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஸோ சாம்சங்கோட அஃபிஷியல் ஆஃபர்ஸ் போக இவங்க நிறைய ஸ்டோர் ஆஃபர்ஸ்மே வந்து வச்சிருக்காங்க. அதனால நீங்க இங்க ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பக்கமே வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாம்சங் Smartcafé Karurல வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கேஸ் அண்ட் டெம்போட வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருவாங்க. அதனால் மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேற லெவல் டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா செம கிரிப்பாக ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பாக்ஸியாக நல்ல சாலிடான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது அப்கமிங் S23 அண்ட் S23 ப்ளஸோட சேம் டிசைன் மாதிரியே வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பின்னாடி பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரியே வந்து இருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எப்போட வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம ஃபஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் இருந்து கலர் சூஸ் பண்ணிங்க, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே வரையில் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 inch. இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து 90 Hzக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக இந்த டிஸ்பிளே வந்து இருக்கும். அப்புறம் இந்த டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிடான நல்ல வேற லெவல் டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. அடுத்த ப்ராசர் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 7 nm பில்ட் பண்ண exynos 1330 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு exynos கிட்ட இருந்து ஒரு வேற லெவல் ப்ராசர் இருக்குன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீடியாடெக் டிமென்சிட்டி 810க்கு ஈக்குவலண்டாக வந்து இருக்கும். 810ஓட கொஞ்சம் லைட்டாக இதில் வந்து பெட்டராக வந்து இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பராக வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இதுலையுமே நமக்கு வந்து 5G சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 5G இதில் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் கண்டிப்பாக இந்த ஃபோனில் இருக்குது, நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அப்புறம் பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து மேசிவான 5000 mAhக்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபோனில் முன்னாடியே பார்த்த மாதிரி நமக்கு வந்து 90 Hz டிஸ்பிளே இருக்கனால அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி நம்ம வந்து பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை. அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 15 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து சார்ஜ் ஏறிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அபர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ f2.4 அபர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு வந்து 13 MPக்கான செல்ஃபி கேமரா f2 அபர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற 5G ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 8 MB தான் வந்து இருக்கும். ஆனால் பரவாயில்ல, சாம்சங் நமக்கு வந்து 13 MB வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் வந்து இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடில் நம்ம வந்து எஃபெக்டோட ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட், பனோரமா, ஃபுட், நைட் மோட், மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1080p 30 FPS வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் நமக்கு வந்து சாம்சங்கோட One UI கோர் வெர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டு One UI வந்து கொடுக்கல. பட் ஆனால் கோர் வெர்ஷன் தான் நமக்கு வந்து ரொம்ப டவுன்கிரேட் பண்ணிலாம் வந்து கொடுக்கல. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து சாம்சங் பே வந்து இல்லை, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங் பே மினிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில ஹை அண்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா One UI ஃபீச்சர்ஸுமே வந்து இருக்குது. அண்ட் மெயினாக இந்த ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ரெக்கார்டிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கான கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் அதுவுமே இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் பண்ணும். சரி, ஓகே. இப்போ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் இதில் இருக்குது, நம்ம வந்து பார்ப்போம். அபவுட் ஃபோன் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Android 13 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து 2 மேஜர் அப்டேட் வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 14 and 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணோம். ஸோ அது போக நமக்கு வந்து 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸுமே வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த பிராண்ட்ஸும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து தர மாட்டாங்க. அதனால் சாஃப்ட்வேர் சப்போர்ட் தான் உங்களோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா நீங்கள் வந்து இந்த ஃபோன் தான் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 4+64GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500. ஆனால் கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 1,500 rupees கிட்ட வந்து ஆஃபர் வந்து கிடைக்குது. பார்த்தீங்கன்னா 15,000 rupeesக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 15,000 rupeesக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வருதுன்னு வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 15,000 rupeesக்கு தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 5G ஃபோன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காமல் சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூரில் இந்த ஃபோன் வந்து செக் பண்ணி பாருங்கள்.